الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال بالحج. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: من حج هذا البيت فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள்ல இருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மாதங்கள் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். இந்த மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதங்கள். ரமலான் முடிந்தவுடன் ஷவ்வால் மாதம், அதற்கு பின்னாடி துல்கஅதா, இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டக்கூடிய மாதங்கள். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்: அல் ஹஜ்ஜு அஷ்ஹரு மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள்ல செய்யக்கூடிய ஒரு அமல். அறியப்பட்ட மாதங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜுடைய கிட்டத்தட்ட 13 நாட்கள் வரையில் அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நடைபெறும். அல்லாஹ் சொன்னான்: ஃபமன் ஃபீஹில் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால பில் ஹஜ். இந்த நாட்கள்ல, இந்த மாதங்கள்ல யார் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்தாரோ அவர் தாம்பத்திய உறவுகளை இஹ்ராம் கட்டி கொண்டார். தாம்பத்திய உறவுல ஈடுபட வேண்டாம், சண்டை சச்சரவுல ஈடுபட வேண்டாம், பாவமான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம் என்ற கருத்தை எல்லாம் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்திருக்கிறார். இஸ்லாத்திலே முக்கியமான 5 கடமைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது. ஒன்னாவது, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்றது, தொழுகையை நிலைநாட்டுறது, ரமலான நோன்பு பிடிக்கிறது, வசதி வாய்ப்புள்ளவங்க ஜகாத்து கொடுக்கிறது. இதே மாதிரி யாருக்கு அல்லாஹ் வசதியை சக்தியை கொடுத்திருக்கிறானோ அவங்கள குறைஞ்சது ஆயுள்ல ஒரு தடவை மாதிரி ஹஜ் செய்யும். இந்த 5 அடிப்படையான விஷயங்கள் இஸ்லாத்தில். அந்த வகையில் ஹஜ் என்பது மிக முக்கியமான ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு குத்பா செய்யக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க: யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ் கத் ஃபரல அலைக்குமுல் ஹஜ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்க ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஹஜ் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய வீடாகிய கஅபாவுக்கு சென்று அங்க தவாஃப் செஞ்சு சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடி துல்ஹஜ் மாதத்திலே 8வது நாள் மினாவுக்கு போய் 9வது நாள் அரஃபாவுக்கு போய் 10, 11, 12, 13 துல்ஹஜ் மாதத்துல அந்த பிறைகள்ல மினாவுடைய மைதானத்துல சில அமல்களை மேற்கொள்ளக்கூடிய, அந்த சில கிரிகைகளை மேற்கொள்ளக்கூடிய செயலுக்கு தான் ஹஜ் என்று சொல்லப்படும். காபாவுக்கு சென்று தவாஃப் செஞ்சு சஃபா மர்வாவுக்கு மத்தியில தொங்கோட்டம் மூடி துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள் மினாவுக்கு போய் 9வது நாள் அரஃபாவுக்கு போய் அன்று மாலை நேரம், அன்று இரவு முஸ்தலிஃபாவில் தங்கி 10, 11, 12, 13 இந்த நாட்கள்ல மினாவுல தங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல்கள்ல ஈடுபடுவது இதற்கு ஹஜ் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலாவுடைய வீடு காபத்துல்லாஹ். பரிசுத்தமான குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த காபா பத்தி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்லுவான், காபா என்பது இந்த வீடு, உரிமையோடு அல்லாஹ் சொல்லுவான்: வாஹிதினா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹ்ரா பைத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வாப்பாவும் மகனும் பிள்ளையும். 2 பேருக்கு அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை செஞ்சான். என்ன உடன்படிக்கை? அன் தஹ்ரா பைத்தி, நீங்க 2 பேரும் வாப்பாவும் மகனும் என்ற வீட்டை துப்புரவு செய்யும். இன்னைக்கு நாங்க மஸ்ஜிதை துப்புரவு செய்யறது முஅத்தின்களுடைய வேலை, ஊழியர்களுடைய வேலை என்று நினைக்கிறோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்து. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டன், அவரோட ஜெத்து, அவரோட பரம்பரையில ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல உள்ள 2 நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு புருஷன், அல்லாஹ்வோட வீடு. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில முதலாவது வைக்கப்பட்ட ஆலயம் அல்லாஹ்வோட அந்த வீடு தான். அல்லாஹ் சொன்னார், இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத, பக்கால உள்ள அந்த வீடு தான் முதலாவது வீடு. மக்காவுக்கு இன்னொரு பேர் பக்கா, எப்படி மதீனாவுக்கு இன்னொரு பேர் எஸ்ரிப். குர்ஆன்ல அல்லாஹ் மதீனான்னு சொல்லிக்கிறான், எஸ்ரிப்னு சொல்லிக்கிறான். இதே மாதிரி குர்ஆன் அல்லாஹ் தஆலா மக்கான்னு சொல்லுவான், பக்கான்னு சொல்லுவான். பக்கா பா. இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத, பக்கால உள்ள அந்த வீடு முதலாவது வீடு. அந்த வீடு பரக்கத் செய்யப்பட்ட வீடு. அதை பார்த்தாலும் பரக்கத்தான், அங்க ஏத்திக்காக இருந்தாலும் பரக்கத்தான், சொல்லுதாலும் பரக்கத்தான். இந்த காபாவும் காபாவோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சான். இதனால அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன், அது பரக்கத் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய அந்த வீடு ஹிதாயத் உள்ளது, நேர்வழி காட்டக்கூடியது. எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன் அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடியதா ஆக்கியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை ஹிதாயத் ஆக்கியிருக்கிறான், நேர்வழி உள்ளதாக்கியிருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும், உண்மையான தேட்டத்தோடு, உண்மையான ஆசையோடு, உண்மையான தௌபாவோட அந்த வீட்டை பார்த்தானண்டா, அல்லாஹ் மீது சத்தியம், அந்த பார்வை மட்டும் போதும் அவனோட வாழ்க்கையை மாத்துறது. அப்படி எத்தனை பேர் வாழ்க்கை மாறி ஆனா உண்மையான தௌபாவோட பார்க்கணும். அல்லாஹ் வருஷத்தமான குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவ்வள பைத்தி உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதன் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் நான் ஹிதாயத்தாக இந்த வீட்டாக்கி. அந்த வீட்டுக்கு யாரு போனாலும் பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்குரிய தண்டனைய அந்த வீட்டுக்குள்ள வச்சு கொடுக்க முடியாது. தண்டனை கொடுப்பதாக இருந்தா ஹரத்துடைய எல்லையை விட்டு வெளியாக்கணும். ஹரத்துக்கு ஆக நெருக்கமான எல்லை, அதாவது ஹரத்துக்கு வெளியே உள்ள ஆக நெருக்கமான இடம்தான் ஆயிஷா பள்ளி. உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் ஆயிஷா தன்ஈம், அந்த இடத்துக்கு தான் ஆக குறைஞ்சு கொண்டு போகணும். ஹரத்துல ஏரியாலஜி யாருக்கு தண்டனை கொடுக்கிறது? சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சொன்னான் இந்த வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் அவருக்கு அமைதி, அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு தண்டனை கொடுக்க. காபாவுடைய அந்த வீட்டை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கியிருக்கிறார் என்றால், அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் சமம். அரபி, அஜமி, படித்தவன், பாமரன், வெள்ளையன், கருப்பன், வெளிநாட்டவன், உள்நாட்டவன், எல்லாரும் ஈக்குவல், சமம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், சவாஅனில் ஆகிவ் பிஹி வல் பாத், இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா எல்லாரும் சமம். அடுத்தது, அந்த வீட்டை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்னா, மஸாபத்தல் லின்னாஸ், வஜஅல்னல் பைத்த மஸாபா, மஸாபானா ஒதுங்கும் தலம், ஒதுங்கும் தலம். ஹஜ்ஜுக்கு போறேன்னாலும் அங்கதான் போகணும், உம்ராக்கு போறேன்னாலும் அங்கதான் போகணும். தஹஜ்ஜுத் தொழுகையா இருக்கலாம், வித்ர் தொழுகையா இருக்கலாம், ஃபர்லு தொழுகையா இருக்கலாம், எந்த தொழுவதா இருந்தாலும் அதான் முன்னோக்கி தொழணும். ஏன் ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, மௌத்தான கூட காபா முன்னோக்கி தான் வைக்கணும். அது மட்டும் இல்ல, காபாவுக்கு கபருக்குள்ள வச்சாச்சு, கபருக்குள்ள வச்சா அவர் நெஞ்ச கிப்லாவின் பக்கம் தான் பார்த்து வைக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மஸாபத்தல் லின்னாஸ், என்னுடைய அந்த வீட்டை நான் ஒதுங்குந்தளமாக்கி இருக்கிறேன், எல்லாரும் அங்கதான் ஒதுங்கும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னல் பைத்த கியாமல் லின்னாஸ், அந்த வீட்டை நான் கியாமா, மக்களுடைய ஒரு எழுச்சிக்கு ஒரு காரணமாக்கி இருக்கிறேன். அந்த வீடு சுப்ஹானல்லாஹ், யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் இந்த பூமிக்கு வருவாங்க. கியாமத்துடைய பெரிய பட்டடையாளங்கள் உள்ளது. தஜ்ஜால் வந்ததுக்கு பின்னாடி, தஜ்ஜால் கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி யஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் அவங்களும் அழிக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு கூட அங்க காபாவுல தவாஃப் நடக்கும்.
ஹதீஸ் கிதாபுகள்ல அந்த விஷயங்கள் வந்து யாராவது அந்த வீட்டை குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பினா, வீட்டில் அநியாயம் செய்ய விரும்பினா, அவர் யாரா இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் எச்சரிக்கிறார். وَمَن يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. என்னுடைய அந்த வீட்டில் யாராவது அநியாயம் செய்ய விரும்பினா, குழப்பம் உண்டு பண்ண விரும்பினா கடுமையான தண்டனை கொடுக்கும். அப்ரஹா என்பவன் யமன்ல இருந்து பெரிய பட்டாளத்தோட வரான், யானைகளையும் எடுத்து கொண்டு வரான் காபத்துல்லா உடைக்கிறதுக்கு. என்ன நடந்துச்சு? எங்களுக்கெல்லாம் பாடமான சூரா அலம் தர கைஃப். அல்லாஹ் சொல்லுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை படைக்கு என்ன நடந்துச்சு? காபத்துல்லா உடைக்க வந்தவங்க அலம் யஜல் கைதஹும் ஃபீ தضلீல். அவங்களோட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சின்ன பின்னமாக்கிட்டான், தவிடுபடி ஆக்கிட்டான், சுக்கு நூறா போயிட்டு. வாரசல் அலைஹிம் பைரன், பறவைகள் அனுப்பினான். அபாபில், அபாபிலா கூட்டம் கூட்டமா. ஒவ்வொரு பறவைத்தை 3 கல்லுகள், சொண்டுல ஒரு கல்லு, அதுல 2 கால்களை 2 கற்கள், 3 கற்கள். அல்லாஹ் சொல்றான், தர்மீஹிம் பிஹிஜாரத்தின், கற்களை பொழிந்தன அந்த பறவைகள். ஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சாப்பிடப்பட்ட வைக்கோல், மாடு சாப்பிடக்கூடிய வைக்கோல், அதை போல அல்லாஹ் பெரிய பெரிய குண்டுகள் என்ன சேதத்தை ஏற்படுத்துமோ அதை விட பெரிய சேதத்தை ஏற்படுத்திச்சு இந்த கற்கள். அல்லாஹ்வுடைய வீட்டுல கை வைக்க வந்தவங்க அப்படி அல்லாஹ்வுடைய வீட்டுல கை வைக்க வந்தவங்களை அல்லாஹ் தஆலா அழைச்சிட்டான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா உரிமையோட சொல்லுவான், எப்படி நான் அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்போ இறக்கனோ இந்த காபாவுக்கு நான் இறக்கிறேன். அகிலம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் வந்துடும். ஆனா குறிப்பா அல்லாஹ் சொல்லுவான், இந்த வீட்டுக்கு நான் தான் ரப்பு, நான் தான் இருந்தேன். அந்த வீட்டுக்கு மட்டுமா உரிமை கோரல்ல, அந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய மக்கா முக்கர்ரமா அந்த நகரத்துக்கும் அல்லாஹ் உரிமையோடு சொல்லுவான், இன்னமா உமிர்து அன் அஅ்புத ரப்ப ஹாதிஹில் பல்தா. நான் இந்த மக்கமா நகரத்துக்கு நான் தான் ரப்பு. என்னதான் அவனுக்கு? அதனால தான் நாங்க பார்க்கிறோம் பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மக்கமா நகரத்துல சத்தியம் பண்றது. அல்லாஹ் சத்தியம் பண்ற சும்மா விஷயமா? மக்கமா நகரத்தில் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன், அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்துல நான் சத்தியம் பண்றேன். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் மக்கா முகர்ரமாவை இணைத்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, இந்த மக்கமா நகரத்துல நீங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்கமா நகரத்துல நான் சத்தியம் பண்றேன். அந்த காபா இருக்குதான், அதுல எத்தனையோ அத்தாட்சி, ஒளிவு மறைவு இல்லாத பகிரங்கமான அத்தாட்சிகளை அந்த வீட்டில் அல்லாஹ் வச்சுக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல சொன்னான், இந்த வீடு ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், இந்த வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு விளங்கும் பகிரங்கமான அத்தாட்சிகளை வச்சுக்கிறேன். அந்த அத்தாட்சிகளை உண்ட தெளிவா அல்லாஹ் சொல்றான், ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம், மகாம் இப்ராஹிம் என்ன? ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், காபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கு பின்னால அது இருக்கு. மகாம் இப்ராஹிம், அது கல்லுண்டு, அந்த கல்லை பாதுகாப்பு கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மகாம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டளையிட்டான், நீங்க இந்த காபா உசத்தி கட்டணும். காபத்துல்லாஹ் பல கட்டங்கள்ல கட்டப்பட்டுச்சு. ஆரம்பத்துல மலக்கல் கட்டினாங்க, அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, ஷீதா அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க, அமாலிகா கோத்திரத்தில் கட்டினாங்க. இப்படி நீண்ட வரலாறுகள் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் விரிவா சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது. அப்படியே காலம் வெள்ளோட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க காபத்துல்லாஹ் கட்டணும். கட்டக்கூடிய நேரத்துல பாப்பா மகனும் சேர்ந்து கட்டணும். பாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப காபத்துல்லாஹ் உயரமாக கட்டினாங்க. ஏணி அவங்களுக்கு கிடைக்கும், ஏணிய பாவை பயன்படுத்தல, அவங்க கல்ல பயன்படுத்தினாங்க. அந்த கல்ல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சுப்ஹானல்லாஹ். அதுல 2 விஷயம் நடந்துச்சு.
ஒன்று கஅபா கட்டிடம் உயர உயர அந்த கல்லும் அப்படியே உசந்துச்சு. இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முபாரக்கான அந்த பாதத்துடைய பாதம் அப்படியே அந்த கல்லுல பதிஞ்சிச்சு. இன்று மட்டுக்கும் அந்த அடையாளம் அப்படியே இருக்கு. காலாச்சு இதெல்லாம் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வத்தஹிது மின் மகாம் இப்ராஹீம முஸல்லா. நீங்க இந்த வீட்டுக்கு வந்தா மகாமே இப்ராஹிம் கிட்ட சொல்லுங்க என்று. மகாம் இப்ராஹிம் கிட்ட. இதனால்தான் உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, சவாப் செஞ்சதுக்கு பின்னாடி 2 ரக்காத்துக்கு தொழுவது சுன்னத்து. அந்த 2 ரக்காத்து சுன்னத் தொழுகையை தொழுவதற்கு ஆக சிறந்த இடம் மகாம் இப்ராஹிம். அதுல இடம் கிடைக்காவிட்டால் மற்ற இடங்கள்ல தொழணும். ஆக சிறந்த இடம் மகாம் இப்ராஹிம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லேசா நபி இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட தியாகம் செஞ்ச நபி. அல்லாஹ்வுக்கான எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க. மனைவியை தியாகம் செஞ்சாங்க, தட்டை தனியை விட்டு போட்டு போனாங்க. மகனை தியாகம் செஞ்சாங்க. அந்த மகன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வோட உத்தரவு பிரகாரம் கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு தயாரானாங்க. நெருப்புல போடப்பட்டாங்க, அதை பொறுத்து கொண்டாங்க. ஊரை விட்டு வெளியாக்கப்பட்டாங்க, தகப்பன் வெளியாக்கினார், அதை பொறுத்து கொண்டாங்க. தன்னை சொத்து செல்வங்களை செலவழிச்சாங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஒரு சமூகம் சொல்லுவான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் ஒரு சமூகம். உம்மத்தன்டா சமூகம். எப்படி ஒரு தனி நபருக்கு அல்லாஹ் உம்மத்தன்னு சொல்றான். உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது உம்மத்து, உம்மத்தன சமூகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் ஒரு உம்மத், ஒரு சமூகம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஒரு சமூகத்தில் என்னென்ன நல்ல அம்சங்கள், தன்மைகள், அஹ்லாக்கள் இருக்கணுமோ அத்தனையும் கொடுக்கப்பட்ட ஒரு நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது அல்லாஹ் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் ஒரு உம்மத், ஒரு சமூகம். சின்ன வயசுல இருந்து, வாலிப காலத்தில இருந்து, பருவ வயது அடையிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடியவர். பரிசுத்தமான குர்ஆன்ல அவங்களுடைய சம்பவம், சின்ன வயசுல நடந்த சம்பவம் எல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லப்பட்டது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தட்ட தனிய அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்ட நேரத்தில் முதலாவது எதிரி அவரோட தகப்பன். அவர் சொன்னார், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், இந்த வேலையை நீ விடணும், இல்லாவிட்டால் உன்னை கல்லால் அறிஞ்சு நான் தான் கொள்ளும். தந்தையில் அர்ஜுமன் மலியா, இதுக்கு போய் இந்த ஊர்ல நீ இருக்க கூடாது, இந்த வீட்டுல இருக்க கூடாது, போன்னு விரட்டிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தந்தையை இழந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாங்க பிறந்து வளர்ந்து விளையாடிய வீட்டை இழந்தார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத்து நடைமுறை, யார் அல்லாஹ்வுக்காண்டி இஹ்லாஸோட தியாகம் செய்வாரோ அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், அதுக்கு பிரதிபலிப்பு கொடுப்பான். எப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு தந்தையை இழந்தார்களோ அல்லாஹ் நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக ஆக்கிட்டார். அபுல் அம்பியா இப்ராஹிம் நபியானுக்கு பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் இந்த பரம்பரையில் வந்தோம். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட்டை இழந்தார், ஒரு இடத்தை இழந்தார். அல்லாஹ் அதற்கு பகரமாக அவன் வீட்டில் அவங்களுக்கு ஒரு மக்காம ஒரு இடத்தை கொடுத்தான். அதான் மக்காமே இப்ராஹிம். நிறைய அச்சாச்சு ஹதீஸ் கிதாபுல வருது. மக்காம் இப்ராஹிம் சொர்க்கத்துடைய யாக்கூத், இந்த மாணிக்கம் மரகதங்கள்ல உள்ளது. அல்லாஹ் தஆலாவுடைய வெளிச்சத்தை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார். இல்லாவிட்டால் அது கிழக்குக்கும் மேற்குக்கும் பிரகாசிக்கும் என்ற கருத்தெல்லாம் ஹதீஸ் கிதாபுல வந்து மக்காம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில உள்ளதுதான். அந்த வீட்டுல ஆயாத்தும் பையினாத், பகிரங்கமான அத்தாட்சி அல்லாஹ் சொல்றார். அதுல ஒன்று மக்காம் இப்ராஹிம். இன்னொரு அத்தாட்சி ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் அர்த்தம் கருத்த கல்லு. அஸ்வத் கருப்பு. அது சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல். அது உலகத்துக்கு வந்த நேரத்தில், கொண்டு வரப்பட்ட நேரத்தில் பாலை விட வெள்ளையாயிருக்கும். ஹதீஸ் கிதாபுல வருது, பாவிகள் தொட்டு 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 அது அப்படி கருப்பா போயிட்டு, பாவிகள் மட்டும் அது தொடாம இருந்திருந்தால் அது நோய் நிவாரணியாக இருக்கும் என்ற கருத்து வந்து சொல்றாங்க. பாவிகள் தொட்டத்தினால கல்லே கருப்பாகும் என்றா, அந்த கல்லை விட சொஃப்டா இருக்கக்கூடிய இந்த கல்பு
பாவத்தால் எவ்வளவு கற்போம், விபச்சாரம் செய்யறதுனால, இசைகளை கேட்கறதால, ஆண் பெண் கலக்கிறதால, போத வஸ்துக்கள் பாவிக்கிறதுனால, ஹராமான விஷயங்கள் ஈடுபடுறதால இந்த கல்பு அப்படி எப்படி கருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவரோட உள்ளம் எல்லாம் கரல் பிடிச்சு போயிட்டு பாவம் செய்ய செய்ய கருப்பாகும். கரல் பிடிச்சா கஷ்டம், கல்லே கருப்பாயிட்டு பாதியில். அந்த கல்ல முத்தமுற சுன்னத்து, முத்தமுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாட்டி அதை தொடுறது, அதுக்கும் சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் குறைஞ்சது அதை தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் அதன் பக்கம் கைய காற்று. கியாமத்துடைய நாளையில யாரெல்லாம் உண்மையான நீயத்தோட அதை முட்டமிட்டாங்களோ அதை தொட்டாங்களோ அவங்களுக்கான சாட்சி சொல்லும். ஹரிஸ்தாபில் வருது. அதனால்தான் அந்த கல்ல முத்தமிடக்கூடிய நேரத்தில் 4 விஷயத்தை சொல்லிக்கொண்டு முத்தமிடுவோம். அல்லாஹும்ம ஈமானன் பிக்க வ தஸ்தீகன் பி கிதாபிக வ வஃபாஅன் பி அஹ்திக வ இத்திபாஅன் லி சுன்னத்தி நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நான் ஒரு ஈமானோட உன்னுடைய வேதத்தை உண்மைப்படுத்தியவனாக, உனக்கு தந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவனாக, உன்னுடைய நபியுடைய சுன்னத்தை பின்பற்றினவனாக இந்த கல்லை நான் முத்தமிடுகிறேன். கியாமத்து நாள் சாட்சி. அப்ப அந்த கஅபாவுக்கு 4 கோணர் மூலைகள், அதுல ஒரு கோணர்ல இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு. இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் கஅபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கும் இடையில ஒரு இடம் இருக்கு. பொதுவா கஅபாவை திரையால போத்துவாங்க. ஆனா பொதுவா இந்த இடம் அந்த கஅபாவுடைய திரைச்சீலையால மறைக்க மாட்டாங்க, அது திறக்கப்பட்டுதான் இருக்கு. அது ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் கதவுக்கும் இடையில உள்ள இடம். அதுக்கு முல்தஸிம் சொல்ல, முல்தஸிம் அப்பிக்கொள்ளக்கூடியது, அது துவா கபூல் ஆகக்கூடிய இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான நெஞ்ச அதோட அப்பி அணைச்சி தன்னுடைய முபாரக்கான 2 கைகளையும் உசத்தி அல்லாஹ் தஆலாவுக்கு துவா செய்வாங்க. இந்த மட்டும் நாங்க பார்க்கிறோம். பெரிய மனிதர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க, அவருடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா இடத்துல முறையிடுவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு வந்து மிச்ச முக்கியத்துவம் கொடுப்போம். உலமாக்களை நாங்க பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு கஅபாவுடைய கதவு, அந்த கஅபாவுடைய கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணுக்கும் ருக்னுல் இராக்கின்னு சொல்றோம், இராக் பக்கமாக இருக்கக்கூடிய கோணர் மூலை, அதோட சேர்த்து அறவட்டம் ஒன்று, அறவட்டம். அதுக்கு ஹத்தீம் என்று சொல்ற, ஹிஜ்ர இஸ்மாயில் என்று சொல்ற, ஜதுர் என்று சொல்ற, இப்படி பல பெயர்கள் அதுக்கு சொல்லப்படும். அது கஅபாவுடைய ஒரு பகுதி, கஅபாவுடைய ஒரு பகுதி. குறைஷி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20வது வயசுல இல்லாட்டி 35வது வயசுல குறைஷியல் முடிவெடுத்தாங்க, நாங்க இந்த காபத்துல்லா கட்டுவோம். அவங்க இஸ்லாத்துல இல்லாமல் இருந்தும் ஒரு முடிவெடுத்தாங்க, நாங்க ஹலாலான பொருளால காபா கட்டுவோம். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் இல்லாம இருந்தும் என்ன முடிவெடுக்காங்க? வட்டி பணத்தை இல்லாட்டி வேற ஹராமான விஷயங்களால சம்பாதிச்சுட்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து சேர்க்கிறது முடிவெடுத்தாங்க. நாங்க ஹலாலான பொருளால காபத்துல்லா கட்டுவோம். அந்த வகையில பணம் சேர்க்கப்பட்டுச்சு. காபத்துல்லாவை கட்டினாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த சேர்த்த பணம் முடிஞ்சிட்டு, அதனால பூர்த்தியா கட்டிக்கொள்ள முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த அறவட்டம் சேர்ந்து ஃபுல்லா கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது அந்த கஅபாவுடைய கதவு இப்ப இருக்கிற மாதிரி உசரத்துல இருக்கல, அது கீழே இருந்துச்சு இப்ராஹிம் நபியுடைய காலத்துல. அந்த குறைஷர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கஅபாவுடைய கதவை கொஞ்சம் மேலே வச்சு கட்டினாங்க. ஏனென்றா எல்லாரையும் உள்ளுக்கு அனுப்பக்கூடாது, தேவையான ஆக்களை மட்டும் உள்ளுக்கு அனுப்புற, தேவையான ஆக்களை தடுக்கிறதுக்காக வேண்டி அந்த குறைஷர் கட்ட கொஞ்சம் வேலையோட செஞ்சாங்க. 2வது பணம் பற்றாக்குறையாகிட்டு, அதனால இந்த அறவட்டத்துல முடிச்சு கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அதை பூர்த்தியா கட்டுவோம் என்று. ஆனா சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து, இப்பதான் இந்த சமூகம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கு, ஒருவேளை நான் இது இப்படி கட்டினேன் என்று சொன்னால் இந்த மக்கள் புலம்பிடக்கூடும், அதனால நான் கட்டல அப்படின்னு சொல்லலாம் சொன்ன ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் புகாரில வருது. அதுல இந்த வரலாறு. எது இப்படி இந்த கஅபத்துல்லாஹ் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் அதுக்குள்ள போகக்கூடாது.
சும்மா ஏன்னா தவாப் உள்ளுக்கு போனா தவாப் என்பது காபத்துல்லா சுத்தி தான் செய்யணும். அதுக்குள்ள போனா அந்த தவாப் இல்லாம போயிடும். யாராவது தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளுக்கு போனா அப்படி சச்சமயம் சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு தொடர்ந்து வெளியே வந்து தொடர்ந்து போகாம கொஞ்சம் பின்னுக்கு வந்துதான் போகணும். சும்மா நேரங்கள்ல உள்ளுக்கு போகல. உள்ளுக்கு போனா காபத்துல்லாவுக்குள்ளதான் போய் அதுக்கு மேலதான் ஒரு தங்க பீலி ஒன்று அதுக்கெல்லாம் மிசாபி ரஹ்மா மிசாபண்ட பீலி கஅபாவுல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகிய மழை பெய்யக்கூடிய நேரத்துல அந்த தண்ணி அந்த பீலியா தான் வருது. கிதாபுகள் ஹதீஸ் கிதாபுல வருது. நீங்க ஹரத்துக்கு நீங்க காபாவுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனா நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. மஹ்வசாலி நல்ல மனிதர்கள். பொதுவாக எல்லா இடத்துலயும் உலகத்திலிருந்து எல்லா இடங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க. உலகத்திலே பெரிய அவுலியாக்கள் நீங்க நாதாக்கள் குத்துபுமார்கள் அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்க. முடி வரட்டையாக இருக்கும், மேல புழுதி படிஞ்சிருக்கும். நாங்க அவங்களை அற்பமா கருதலாம். ஆனா எல்லா இடத்துல அவங்க உயர்ந்தவங்களாக இருப்பாங்க. நமக்கு தெரியாது யாருன்னு. இந்த சபையில எத்தனை பேர் இருக்க போகணும். அதனால்தான் நாங்க யாரையும் அற்பமா கருதிடக்கூடாது. பொதுவா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உலகத்திலே கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த பகுதியில கூடுதலா இருப்பாங்க. அதுக்காண்டி மற்ற இடத்துல மோசமானவங்க இருக்காங்க அர்த்தம் ஒன்று இல்ல. என்னுடைய உஸ்தாத் அப்துல்லா ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 45 வருஷமாக தஹஜ்ஜுத் கூட ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் தவறாதவங்க. சமாமுடைய பள்ளியுடைய தலைவராக இருந்தவங்க. அவங்க ஹஜ்ஜிக்கு போனா உம்ராக்கு போனா பாப்பேன் அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பக்கத்துல இந்த இடம்டா அப்படி என்ன சொல்லுவாங்க, சாலிஹீங்க நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் இது. நல்ல மனிதர்களோட இருந்தா அவங்களுக்கு இறங்கக்கூடிய ரஹ்மத்தும் நமக்கு இறங்கும். அதே மாதிரி அந்த காபாவுடைய அந்த ருக்குல் இராக்கி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூணுக்கு 4 தூண் ருக்குல் ஷாமி ஷாம் தேசத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்துல ருக்குல் யமானி. ருக்குல் யமானி ஹஜ்ஜி கும்ரா போனவங்களுக்கு தெரியும். 4 மூலையில 1வது ஹஜர் அஸ்வத், 2வது இராக், 3வது ஷாம், 4வது யமானி. ருக்குல் யமானி முக்கியமான இடம். இந்த காபத்துல்லா தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் தடவுறது இஸ்லாம் செய்யறது சுன்னத்தான விஷயம். துவா கபூலாகக்கூடிய இடம், மலத்தில் ஆமி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் அது. அதனால்தான் அந்த இடத்துக்கு வந்தா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனான்னு ஓதுவோம். துவா ஓதுவோம். எத்தனை அத்தாட்சியல். அந்த அத்தாட்சியில் உள்ள ஜம்சம் ஹதீஸ்ல சொன்னாங்க மா ஜம்சம் லிமா ஷீபலு. ஜம்சம் என்ன நியத்தோட குடிப்பீங்களோ அல்லாஹ் தஆலா அதை பூர்த்தியாக்கும். உண்மையான நியத்தோட குடிப்பீங்க. நயவஞ்சகான முனாஃபிக விளங்குறதுக்கு ஜம்சம் தண்ணியை குடிக்கிறத வச்சு பார்த்துக்கொள்ளுங்க. நயவஞ்சகன் முனாஃபிக்கு ஜம்சம் தண்ணியை வயிறு நிறைய குடிக்க மாட்டான். ஹதீஸ் கிதாபுல அவன் தண்ணியை அந்த தண்ணியை குடிக்கிற கொஞ்சம் அருவருப்பு காட்டுவான். இந்த மக்கள் நாங்க பார்த்தோம். அங்க வந்தாலும் அந்த ஓட்டர் இந்த ஓட்டர் தான் அலைவாங்களே தவிர ஜம்சம் தண்ணி குடிக்கிற விஷயத்துல அல்ல. தண்ணி இல்ல ஜம்சம் வேற தண்ணியை குடிக்கிற வேற விஷயம். தண்ணியை வச்சுக்கொண்டு இதை குடிக்க கூடாது என்று மற்ற தண்ணியை குடிச்சா நல்லா பாதுகாக்கணும். ஒரு ஈமான்ல குறைபாடுகின்றது. முனாஃபிக்க விலை கொண்டு ஜம்சம் தண்ணி குடிக்கிறது. சந்தோஷத்துல சிறப்போல சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் போதாது. இல்லாத எத்தனை இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிறைய விளக்கங்கள் இருக்கு. சுருக்கமா நேரத்துல கருத்துல கொண்டு சுருக்கமா சொல்லி கொண்டு போறது. அல்லாஹ் அத்தாட்சியில உள்ளதுதான் அங்க சஃபா மர்வா. சஃபா மர்வா தொங்கோட்டம் ஒரு இடம். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவார், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவால ஏற்படுத்தப்பட்ட அடையாள சின்னம். அல்லாஹ் சொன்னா ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தபு பீமா. ஹஜ்ஜுக்கு வாங்க, உம்ராக்கு வாங்க, வந்தா நீங்க இதே ஒரு தவாப் சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடுது. ஷஆயிர் அல்லாஹ்வால அடையாள சின்னம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், வமன் யுஅல்லிம் ஷஆயிர் அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்டதை யாரு கண்ணியப்படுத்துவாரோ அர்த்தம் அவர் உள்ளத்துல அல்லாஹ்வோட பயம் இருக்கிறது. குர்ஆன், காபா, சஃபா மர்வா, ஜம்சம் இதெல்லாம் அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்டது. அத கண்ணியத்தோட பார்க்கணும். குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வோட குர்ஆன் இல்லையா, காபத்துல்லா இல்லையா, சிறிய பார்வையோட பார்க்கணும். ஏனோ தானோட பார்த்தா அல்லாஹ் அவரை ஏனோ தான் ஆக்கிக்கலாம். உள்ளத்துல மகத்துவம் இருக்கு. உள்ளத்துல மகத்துவத்தோட பார்த்தா அல்லாஹ் தஆலா என்றைக்காவது ஒரு நாளைக்கு இவர் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றுவான். உள்ளத்துல பக்குவம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் தஆலாவால புனிதமாக்கப்பட்டவைகளை யார் கண்ணியப்படுத்துவாரோ சங்கை செய்வாரோ அவருக்கு அவருடைய இரட்சகனாகிய அல்லாஹ் தஆலாவிடத்தில் நலவுகள் இருக்கின்றன.
சஃபா மரம். சரி, இது முஸ்தலிஃபா இருக்கு, அரஃபா இருக்கு, இன்னும் நிறைய விளக்குங்க. இப்படியான அல்லாஹ் இந்த வீட்டுக்கு போய் தவாப் செஞ்சு சபா மர்வாவுக்கு போய், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மினாவுக்கு போய் 8வது நாள் 9வது நாள் அரஃபாவுக்கு போய் அன்று மாலையில முஸ்தலிஃபால தங்கி 10, 11, 12, 13 மினாவுல சில அமல்கள்ல ஈடுபடுறதுக்கு பேர் தான் ஹஜ். இந்த ஹஜ்ஜ யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ கட்டாயம் செய்யணும், வாஜிப். யாரு வசதி வாய்ப்பாக இருந்து அவர் இப்ப ஏழையாயிட்டாலும் அவருக்கு அது கடமையாயிடும். வசதியா இருக்கக்கூடிய நேரத்தில் செஞ்சுக்கணும், அவர் பொறுப்புல அது இருக்கு. நேரத்துல தாய் தகப்பர்கள் நெருக்கமானவங்க வசதி வாய்ப்பா இருந்த ஹஜ்ஜி செய்யல, அவங்க மௌத்தாகிட்டாங்கல்லண்டா அவங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கு. அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு அவங்க அவரோட சொருக்கமானாக்கள் அவரோட பிள்ளைகள் அவங்க சார்பா ஹஜ்ஜி செய்ய வைக்கிறதுக்குரிய கிறிஸ்துவடைய சட்டங்களை உலமாக்கிட்ட கேட்டுக்கணும். அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவார், வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி சபீல். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ சக்தி இருக்குதோ அவர் இந்த வீட்டுக்கு வாரது கடமை சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான். மமன் கஃபர, யாருக்கு வசதி இல்லையோ என்று சொல்ல வேண்டிய இடத்துல அல்லாஹ் சொல்றான் மமன் கஃபர, யாரு காஃபிராகிட்டானோ. ஏண்டா அல்லாஹ்க்கு விருப்பம் அவன் வீட்டுக்குள்ள வாரது. வீட்டுக்கு வராம எங்கெங்கெல்லாம் போறோம், அல்லாட வீட்டுக்கு இன்னும் போகல, அல்லாட வீட்டை பாதுகாப்பு, அல்லாட வீட்டை பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையாமண்டா இவர் அல்லாட பார்வையில மோசமானது. அவன் தான் அவன் கஃபர, யார் காஃபிராகிட்டானோ. அந்த அளவுக்கு அல்லாஹ் கடினமான வார்த்தையை பாருங்கள். அல்லாஹால அகிலத்தாரை விட்டு தேவையற்றவன். நீங்க ஹஜ்ஜிக்கு வரதால உம்ராக்கு வரதால அல்லாஹ் கொண்டும் கூட போறல. நீங்க ஹஜ்ஜிக்கு வந்தா உம்ராக்கு வந்தா அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன் ஹதீஸ் கிதாபுல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாபிஉ பைன ஹஜ் வல் உம்ரத்தி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்க. ஹஜ்ஜும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்க. எப்படி கொல்லனுடைய உலை தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பினுடைய அழுக்களை துப்புரவு செய்யுதோ இதே மாதிரி ஹஜ்ஜும் உம்ராவும் 2 விஷயத்தை துப்புரவு செய்யும். ஒன்று உங்களோட வறுமையை இல்லாமலாக்கும், 2வது உங்களோட பாவத்தை மன்னிக்கும். யார் உண்மையான ஹஜ் செஞ்சானோ அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்வேன், அவனோட வாழ்க்கையில பஞ்சம் வராது. பஞ்சம் வராது. பெரிய மல்டி மில்லியன் கட்டாயம் இல்ல. அவன் யார்ட்டையுமே தலை தொழிய மாட்டான், யார்ட்டையுமே தலை புரிய மாட்டான். அவன் அல்லாஹ் போதும் என்ற மன அந்த கொடுப்பான். சிறப்பு நிறைய வந்து பரிசுத்தமான குர்ஆன்ல ஹதீஸ் சொல்லுது. இந்த ஹஜ்ஜ அல்லாஹ் தான் செய்யணும். பேருக்கு போல சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்ள, பள்ளி நிர்வாகத்தில் இடம் பிடிக்க, அரசியல்ல போறதுக்கு இந்த வேலை செய்யக்கூடாது. ஹஜ் அல்லாஹ் தான் செய்யணும். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வாத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் தான் செய்யணும். எங்க இருந்தா வந்துச்சோ தெரியாது. ஹஜ்ஜிக்கு போற ஆக்களுக்கு மட்டும் ஹாஜ் ஹாஜ். அதை விட முக்கியமான ஒரு அமல் சொல்லுங்க. யாரும் சொல்லல 5 நேரம் சொல்லணும். முசல்லி அபூபக்கர். வருஷத்துல ஒரு மாசம் நோவு பிடிக்கணும். அதுக்கு சாயும் உமர் சொல்றது. ஜகாத்து கொடுக்கணும் வருஷம் வசதி உள்ளவங்க, அதுக்கு முஸக்கி. ஆனா இத்தனை பேர் தன் லேபலை அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்கு ஹாஜ். அதை அந்நிய மக்களுக்கு சொல்லி வச்சு ஒரு தரம் போன ஹாஜ், 2 தரம் போன அது ஹாஜ். எத்தனை பேரு திருமணங்களை ஐஸ்வரிச்சிருக்கிறாங்க, அவட பேர்ல அல்ஹாஜின்னு போடாது. ஏன் அப்ப இந்த கல்யாணத்துக்கு போடல? இல்ல பாருங்க எனக்கு ஜனாபட்டு போது அல்ஹாஜின்னு போடு. இப்படியானவங்க ஹஜ் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டோம். இஹ்லாஸ் இல்லாதவங்க, பேருக்கு போதும் செய்யறவங்க, அடுத்தவங்களுக்காக வேண்டி அடுத்தவங்கள மோசத்துக்காக முனாஃபிக்குடைய அடையாளங்கள் நயவஞ்சகனை பற்றி அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லுவாங்க. மக்களுக்கு காட்டுறதுக்காக தான் செய்வோம். அல்லாஹ் தான் செய்யும். அல்லாஹ்ட பொருத்தம் கிடைக்கணும். நன்மை நிறைஞ்ச ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பார். ஹதீஸ்ல வருது, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல் ஜன்னah. நன்மை நிறைந்த ஹஜ். நன்மை நிறைந்த ஹஜ் என்ன? இத்தனை காரணங்கள் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒன்று சாப்பாடு கொடுக்கணும். ஏஜென்சில போன தர மாட்டாங்க, அவங்களோட மட்டும் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறது. அது அவங்களோட பொறுப்பை செய்யணும், அவங்க வேற. ஆனா ஏழைகள் எளியவங்க நண்பர்கள் கூட சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு சாப்பாடு முடியுமானவங்க அதை வாங்கி கொடுக்கணும். தாம். 2வது சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். 3வது சத்தம் போட்டு தல்பியா சொல்லணும். இதுக்கெல்லாம் நன்மை இந்த ஹஜ்ஜிக்கு உலமாக்கள் பல காரணங்கள் எழுதியிருக்கிறார். யாருக்கு அல்லாஹ் தஆலா அப்படியான ஹஜ்ஜை கொடுப்பானோ
சுப்ஹானல்லாஹ். ஒரு அண்டு பிறந்த பாலகனை போல ஹதீஸ்ல வருது, யாரு ஹஜ்ஜுக்காக வேண்டிய இஹ்ராம் கட்டி அவர் குடும்ப தாம்பத்திய உறவுல ஈடுபடாம, சண்டை சச்சரவுல ஈடுபடாம, பாவமான விஷயங்கள்ல ஈடுபடாம செய்வாரோ அண்டு பிறந்த பாலகனை போலவார். யாருக்கு ஹஜ்ஜுக்கு போறவர், உம்ராக்கு போறவர் அல்லாஹ்வுடைய தூது குழுவினர். அவன் யாருக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடுவாங்களோ அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உம்ராக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரசு உம்ரா போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்து, லா தன்சனா யா அஹி மின் துஆயிக, லா தன்சனா யா உஹை, என்ற சின்ன சகோதரனே உங்க துஆவில் என்ன மறந்துடாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு உம்ராவு போற நேரத்தில் என்ன சொல்றாங்க, என்ற சின்ன சகோதரனே உங்க துஆவில் என்ன மறந்துடாத. நபி அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாசம் மாஷா அல்லாஹ் வருகிறது. எனவே நான் அல்லாஹ் தஆலா அடுத்து துஆ கேட்கணும். அல்லாஹ் தஆலா அடுத்து துஆ கேட்கணும். உண்மையான தேட்டத்தோடு நான் கேட்டோம்டா அல்லாஹ் எப்படியாவது ஒரு வழியை அந்த சந்தர்ப்பத்தை தருவார். ஒரு சரியாட்ட கேட்கப்பட்டுச்சு, ஹஜ்ஜிக்கு நான் நடந்து போறது கட்டாயமா, நடந்து போவேணுமா? என்ன வசதி உள்ளவனா போகணும். வசதி என்றா உடல்ல சக்தி இருக்கணும், அது ஆளுக்கால் வித்தியாசப்படும். என்ன மாதிரி இன்னொரு ஆளுக்கு நான் அதை ஒப்படையில. அவர் சொன்னாரு, நான் உன்னோட கேட்கிறேன் ஒரு கேள்வி, உனக்கு சொல்லப்படுறது உன்னோட மூதாதையர்களுடைய சொத்துண்டு, பெரிய சொத்துண்டு மக்காவில் இருக்கு, நீ போறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி சும்மா இருப்பியா, இல்லாட்டி தவண்டாவது போறதுக்கு முயற்சி இருப்பியான்னு கேட்டார். சொன்னா நான் தவண்டாவது போறதுக்கு முயற்சி. அவர் சொன்னார், அதை விட பெரிய விஷயம் அல்லாஹ் வீட்டுக்கு போறது. அதனால அல்லாஹ் தஆலா அடுத்த துஆ கேட்கிறது, யாருக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லையோ, சூரியன் உதயமாகி வரையில அல்லாஹ் தஆலா திக்ர் செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சுமார் 20 நிமிஷம் கழிச்சு 2 ரக்காத் தொழுது கொண்டா அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் கொடுப்பார். அந்த ஹதீஸ் கிதாபுல வந்து அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறது. அவங்களோட வீடுகள்ல எங்களால இந்த உதவிகளை செய்யறது. சில மக்கள் தயாராக இருப்பாங்க, அவங்களுக்கு போதுமையான பணத்தை கட்டிக்கொள்ள ஏழாவது நிலைமையில இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறது. அதே மாதிரி எங்களோட குடும்பங்கள்ல யாராவது ஹஜ்ஜு கடமையாகி மௌத்தாக இருந்தா அவங்க சார்பாக நாங்க போறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது. சில நேரத்தில் இப்படியும் செய்யலாம், அதாவது 2வது 3வது ஹஜ்ஜு போவாங்க, சில உலமாக்கள் போவாங்க, இல்லாட்டி மற்றவங்க போவாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாவது, இப்படி எங்க வாப்பாவுக்காக வேண்டி, எங்க வாப்பா ஹஜ்ஜு செய்யல, நீங்க ஹஜ்ஜுக்கு 2ஆம் தரம் போறீங்க, நீங்க இந்த கொஞ்சம் உங்களுக்கு பணம் சும்மா செய்ய சொல்லுங்க, இல்லாவிட்டால் அவருக்கு அதை கொடுத்து சந்தோஷமா கொடுத்து எங்க வாப்பாக்கு பகரமாக செஞ்சுட்டு வாங்க என்பதை நாங்க ஏற்பாடு செய்யலாம். இது எப்படியோ சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. எவ்வளவு மக்கள் சம்பந்தமான விஷயத்தை கேட்கணும். எப்படி அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி போனாக, உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி போனாக, நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நசீபாக்கி போனாக, பைத்துல் முகத்தஸிலே சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி போனாக, பைத்துல் முகத்தஸிலே இஹ்ராம் கட்டிக்கொண்டு உம்ராவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி போனாக, அந்த பலஸ்தீனத்தில் காசா அடையக்கூடிய